தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கிரேட் 10க்கு அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் எடுப்போம். லெஸ் தென் 1 மினிட்ல உங்களோட ஃபியூச்சரை மாற்றக்கூடிய ஒரு அட்வைஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு 3 பேர் எடுத்திருக்கேன். 3 பேருமே 10க்கு அப்புறமா என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு திவாகர் எடுத்துக்கிட்டா 10க்கு அப்புறமா அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. காத்து கருப்பு கலை எடுத்துக்கிட்டா 12க்கு அப்புறமா அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. சுரேஷை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் வே யூஸ் பண்ணி காலேஜை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இவங்க எல்லாருமே ஜொப்புக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறத லைவாக நம்ம பார்த்துடலாம். இப்போ நாம் இதில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட திவாகரை பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 10க்கு எல்லாருமே படிக்கும்போது ஒரே வயசுல இருக்காங்க. 15வது வயசுல கிரேட் 10க்கு வந்துடுறாங்க, அதை முடிக்கிறாங்க. பட் 10க்கு அப்புறமா திவாகர் ஒரு வித்தியாசமான ஒரு டிப்ளமா சூஸ் பண்ணுறாரு. அப்ரைட்டில் டிப்ளமா யூகே ப்ரோக்ராம் சூஸ் பண்ணி டிப்ளமாவை 16வது வயசில் முடிச்சுட்டு 17வது வயசில் ஹை நேஷனல் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணிட்டு 18வது வயசில் யூகே டிகிரியை எடுத்துட்டாரு. அவருடைய 23வது வயசில் அவர்கிட்ட 5 இயர்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா காத்து கருப்பு கலை 10க்கு அப்புறமா கிரேட் 10க்கு அப்புறமா முடிச்சது 12th முடிக்கிறாரு. 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணாமல் ஹை நேஷனல் டிப்ளமாவை அப்ரைடில் முடிச்சுட்டு டிகிரி ப்ரோக்ராமை யூகே டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ 23வது வயசில் இவர்கிட்ட 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் திவாகர் கிட்ட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷும் என்ன பண்ணார் அப்படின்னா ட்ரெடிஷனல் வே யூஸ் பண்ணி கிரேட் 10 முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இயர் காலேஜையும் முடிச்சு 3rd இயர் வரையும் முடிச்சு பார்த்தாருன்னா அவருடைய டிகிரி எடுக்கும்போது அவருக்கு 20வது வயசு. 23வது வயசுல அவர்கிட்ட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இவங்க எல்லாருமே ஒரே பாத்தில் டிசிஷன்ஸை மட்டும்தான் மாற்றி எடுத்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் திவாகர் டிகிரி எடுக்கும்போது 18வது வயசு, காத்து கருப்புகளே டிகிரி எடுக்கும்போது 19வது வயசு, சுரேஷ் டிகிரி எடுக்கும்போது 20வது வயசு. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வருஷம் காப்பாற்றப்படுது ஸ்மார்ட்டான டிசிஷன் எடுக்கிறது மூலமாக. ஸோ இதே மாதிரி நீங்கள் 12க்கு அப்புறமாவும் சரி இல்லை கிரேட் 10க்கு அப்புறமாவும் சரி ஒரு யூகே டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா எங்களை நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லெஜிட்டான வேயில் நீங்கள் ஒரு யூகே யூனிவர்சிட்டியோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதோட பவர்ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் ரேங்கிங்கில் லெஸ் தென் 500க்குள்ளே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் உங்களுடைய டிகிரியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் அப்ரோடுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அதனுடைய டிகிரியோட பவரை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இப்படியான ஒரு சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு www.upbright.ai அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப க்யூட்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி இன்னுமே நீங்கள் டிகிரி முடிக்காட்டியும் கூட ஒரு யூகே டிகிரி எடுக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். ஏஜ் பெரியரே இல்லாமல் உங்களால் ஒரு டிகிரியை எடுத்துக்கொள்ள முடியும்.